ஹலோ சில்ட்ரன், கிராமர் ஈஸியாக இருக்கணுமா? கிராமர் ஈஸி தாங்க சேனலை பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் கொஸ்டின் சென்டென்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? நம்பர் 1, வாட் டஸ் த சைல்ட் டிசைட் டு டூ? இதில் வேர்ப் வந்து டஸ் அண்ட் டிசைட். அப்போ ரெண்டு சேர்ந்தா என்னாகும்? டிசைட்ஸ். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? த சைல்ட் டிசைட்ஸ் டு ரீட் எ புக். ஓகே, come to the second example. When did she arrive? இந்த சென்டென்ஸில் did and arrive வந்து verbs. ஸோ ரெண்டும் சேர்ந்தா arrived past tenseல மாறும். ஸோ when you are writing the sentence, she arrived yesterday அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஓகே, now come to the third example. Where does he go? does and goங்கிறது verb. அப்போ ரெண்டும் சேர்ந்தா என்னாகும்? goes. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்? he goes to his house.